நிப்பாட்டுங்க. என்னால முடியாது. போடு தையில. டேய் எங்கடா மணி என்னடா ஆகுது பாடுறா. 8 மணிக்கு வந்தா 1:30 மணி நேரம் ஆகிட்டு இருக்கு. எப்பதான்டா போறது? போகணுமா வேணாமா? என்னடா இப்படி வளர்த்துறாருடா. வர்றத பாரு. என்ன கோயில் திருவிழாவுக்கு என்னவோ வந்துட்டு வர்ற மாதிரி முறுக்கே மிட்டாய் முறுக்கே ஒரு 2 பாக்கெட் முறுக்கு ஒரு கல்ல மிட்டாய் கொடுங்க. ஸ்பெஷல் முறுக்கு வேணுமா ஸ்பெஷல் கல்ல மிட்டாய் வேணுமா? அதெல்லாம் எச்சி துப்பி இதெல்லாம் எச்சி துப்பாவும் கொடுங்க. சரியே வர்ற நேரத்தை வந்து கரெக்டான டைமுக்கு போகணும். இங்க இருந்து எவ்வளவு தூரம் போகணும்? போக வேண்டிய வேலை இருக்குது. நீங்க பட்டி இவ்வளவு அலட்சியமா அப்படி வர்றீங்க. எங்களை காலைல நேரத்தோட கிளம்பிட்டு வர நேரம் ஆயிடுது. வீட்டுல ஜாமான் வாங்கிட்டு வர சொன்னாங்க. வீட்டு ஜாமான் வாங்கி கொடுத்து தம்பி என்னடா பண்றது? ஏன் பேங்க் அப்பயே சொல்ல பேங்க் நான் உங்க வீட்லயே வச்சுட்டு வந்துட்டேன். நீங்களே எடுத்து வந்துடலாம். பையில என்ன பையில இருக்கு? கட்ட பைய டிஷர்ட் 4 நாளைக்கு உள்ள ஜாமான் வேணாமாங்க. சார்ஜரு நீங்க நீங்க வர்றதுக்கு 1 மணி நேரம் ஆயிட்டுல. நான் போய் இந்த ஆத்துல குளிச்சுட்டு நான் வர்றேன். ஜட்டி துவைச்சது தானே உங்க ஜட்டி? சரி பரவாயில்ல நான் போட்டுக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு ஞாபகம் எப்பயோ ஞாபகம் இருக்கு. ஏதோ துவைச்சதுதான். இந்த ஜட்டி வெயிட் பண்ணீங்கல்ல? நீங்க இவ்வளவு நேரம் வெயிட் பண்ணீங்கல்ல? என்னத்த வீடியோ எடுக்க போற? என்ன இது முஜி கலிப்பா மாதிரி? முஜி கலிப்பா? ஆமா புஜ்ஜி கலிப்பா. புஜ்ஜி கலிப்பா ஒரு பொண்ணு ஒண்ணு. காம கொடுனா நினைக்கிறேன். உனக்கு எங்க இருந்து இந்த படம்லாம் கிடைக்கி? கலிப்பா இருக்கா இல்லையா? கலிப்பான்னு ஒண்ணு இருக்கா இல்லையா? கிளியாவா இருக்காங்க. பாருங்க நீங்க முதல்ல போங்க. நான் குளிச்சுட்டு 5 நிமிஷத்துல வந்துடுறேன். நான் போயிட்டு குளிச்சுட்டு 5 நிமிஷத்துல நீங்க உட்காருங்க. 10 நிமிஷத்துல குளிச்சுட்டு இந்த 5 நிமிஷத்துல இந்த வந்துடுறேன் நான். ஐயோ இந்த வந்துட்டேன். ஏங்க ஒரு 5 நிமிஷம் குளிக்க விட மாட்டீங்களா? நீங்க இப்படி பண்றீங்க. திருச்சி போறோம். ஆமா இருக்கிற எல்லா இடத்தையும் ரசிக்க போறோம். நீங்க பார்க்காத இடத்த கண்டிப்பா காட்டுவோம். சாப்பிடுற சாப்பாட்டை ருசிக்க போறோம். வாங்க போலாமா? வாங்க. வணக்கம். அப்புறம் ஏங்க வந்து நம்ம அங்க ஒரு போற வழியில ஒரு கிருஷ்ணன் கோயில் இருக்குங்க. ஆமா சூப்பரா இருக்குமா. இப்பதான் வந்து என் ஃப்ரெண்ட் சொன்னான். நம்ம போறப்ப அப்படியே அதை எக்ஸ்போர்ட் பண்ணிட்டு போயிடுவோம். போற பாதை தானே? போற பாதைன்னா அங்க அப்படியே போய் பார்த்துட்டு போயிடுவோம். சூப்பரான இடமா. அது மட்டும் இல்லாம அவன் சொன்னதெல்லாம் அவ்வளவு சூப்பரா இருந்துச்சு. கண்டிப்பா நம்ம வந்து அதுக்கு ஒரு வரலாறு இருக்கு. போக்கிரி இருக்கு. இவன் வேண்டாம்னு எதுக்கு? இவன் நம்ம வீட்டுக்கு வேண்டவே வேண்டாம். அதனால போய் பார்த்துட்டு கண்டிப்பா வருவோம். போற வழியில 2-3 பிளேசஸ் இருக்கு. அப்படியே பார்த்துட்டு போயிடுவோம். என்ன பிளேசஸ் இருக்கு? பிளேசஸ்னா நிறைய இருக்குங்க. சொல்றேன் வாங்க. ஒவ்வொன்னா சொல்லுவான். சஸ்பென்ஸ் உங்களுக்கு. ஒரு ஆத்துல குளிச்சு ரொம்ப நாள் ஆகுது. அந்த ஆத்துலயும் குளிக்க விட மாட்டேன்ட்டீங்க. என்னப்பா ஒரு ஆத்துல நிப்பாட்டுங்க. குளிச்சு அங்க பாருங்க போர் செட்டுங்க. அங்க பாருங்க. விட மாட்டாங்க. தம்பி உள்ள இறங்கி குளிச்சிருவோம்ப்பா. உள்ள இறங்கி குதிங்க. மாந்தை உங்களை போய் முக்கம்ல வருங்க. அங்க போய் என்ன ஆனாலும் முக்குங்க. பெரிய ஆறு இருக்குண்ணே.
நல்லா கசகசன்னு இருக்குங்க. இந்த இந்த இது பாருங்க பக்கத்துல இங்க பாருங்க, இதோ பாருங்க, ஆத்த பாருங்க. ஆத்த பாருங்க. ஆத்து மேல கிரேவிங்கா இருக்கு என்னன்னு தெரியல. நல்லா ஜாலியா குளிச்சு போலாம் தம்பி. சூப்பரா இருக்கும் தம்பி. இந்த பாரு ஓடுற தண்ணியில குளிச்சாதான் நல்லது உடம்புக்கு. வந்துட்டு நிக்கிற தண்ணியில கூட குளிக்க கூடாது. ஓடுற தண்ணியில குளிச்சினா இந்த ஊர் பேர் மாந்த. இப்ப நம்ம அங்க எடுத்தோம்னா ஷார்ட் அதுக்கு பாந்தன் ஆயிடுமா? அங்க போயிடுவீங்க. அங்க போயிடுவீங்க அடிச்சுக்கிட்டு. இங்க பாரு நீச்சல் எல்லாம் தெரியும். அப்படி சொல்லணும். சரி 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 சரி. நிப்பாட்டுங்க, ஒரு நிமிஷம் நிப்பாட்டுங்க. நான் குளிச்சுட்டு இருக்கேன். 5 நிமிஷம். ப்ளீஸ்ங்க ப்ளீஸ்ங்க, நான் குளிச்சுட்டு தானே வருவேன். நான் வரமாட்டேன். திறக்க முடியல. போறேன். ஜட்டி எடு. குளிச்சுட்டு தான் வருவேன். 1.5 மணி நேரம் மட்டும் நீங்க மட்டும் வந்து வருவீங்க. நான் வந்து குளிச்சுட்டு வரக்கூடாதா? நான் குளிச்சுட்டு 5 நிமிஷம் நான் குளிச்சுட்டு தான் வருவேன். திருச்சி போறோம். நான் இது குளிச்சுட்டு வரதுல 5 நிமிஷம் ஆயிடாது. ஏகப்பட்ட ஆடு இருக்கு. முக்காம தான் அதை விட சரி, உங்களுக்கு பொரிச்ச பரோட்டா வேணுமா வேணாமா? ஆமா பந்தயத்துக்கு நான் ரெடி. வேணும்தா பொரிச்ச பரோட்டாவா சிக்கன் குளியலா? முதல்ல பரோட்டா, அடுத்தாப்புல சிக்கன் கிடைக்குமா? எல்லாம் கிடைக்கும் வாங்க. கொல்லிமலை சிக்கனே கிடைக்கும் வாங்க. கொல்லிமலை சிக்கன். கொல்லிமலைக்கா போறோம்? ஆமா கொல்லிமலைக்கு போலாம். கொல்லிமலை சிக்கன் சாப்பிட போறோம் வாங்க. கொல்லிமலை சிக்கன் அங்க இருக்கா? இருக்கு. ஏங்க கண்டிப்பா எதை வாங்கி தரீங்களோ பரோட்டா வாங்கி கொடுத்துருங்க. கண்டிப்பா கண்டிப்பா. சூத்த வச்சு உட்காந்து ஐயோ வீட்டுல ஆசையா வாங்கி கொடுத்த கண்ணாடி. ஸ்ரீகண்டபுரம் தான் வந்திருக்கோம். இப்ப ஸ்ரீகண்டபுரம் இதுக்கு தான் படிக்கடான்னு அடிச்சுக்கிட்டேன். முட்டா பசங்களா, அருமைக்கிட்ட முண்டங்களா. ஸ்ரீகாண்டபுரமா ஆலப்பேரு? அதுதானே ஸ்ரீகண்டபுரங்க. ஸ்ரீகண்டபுரமா? ஆமாங்க. இல்ல சொல்லும் போது ஸ்ரீகாண்டபுரம்னு வந்துச்சுக்கா. ஸ்ரீகண்டபுரம் பரோட்டான்றதுனாலதான் நம்ம சாமி பரோட்டா தானே. நீங்க எதுக்கு எடுத்தாலும் நீங்க இந்த பரோட்டாவை காமிச்சு என்ன எதுக்கு எடுத்தாலும் ஆஃப் பண்ணி விட்டுறாரு. பாடுறாங்க பாடுறா பரோட்டான்ட்டாரு. எப்ப பாரு பரோட்டான்னா என்ன செய்யறது? பரோட்டா விட்டு கட்டிருப்பலாம் முடியா? ஜோக் இல்ல இல்லையா? சின்ன பிள்ளைல இருந்து எல்லாருக்குமே வந்துட்டு 90s கிட்ஸுக்கு எல்லாருக்குமே தெரியும். பரோட்டா தான் வந்துட்டு ஸ்நாக்ஸ். அதுதான் எங்களுக்கு பீஸா பர்கர் இருக்கிறவங்களுக்கு நிறைய சைட் டிஷ் கிடைக்குது. பிரியாணியுமே அந்த காலத்துல பரோட்டா இருக்கு. எங்க அப்பா 6 மணிக்கு மேல அந்த பரோட்டா பைய வாங்கிட்டு வர மாட்டாரான்னா காத்துட்டு இருந்த இப்ப யாருக்கு தெரியும்? ஏன் சிக்கன் நூடுல்ஸ் வாங்கிட்டு வரல? ஏன் வந்து சிக்கன் ரைஸ் வாங்கிட்டு வரல? தந்தூரி வாங்கிட்டு வரல? தந்தூரி பாபிக்யூ என்ன வேற என்ன கியூ? பீஸா பர்கர் இப்பலாம் அதெல்லாம் போயிடுச்சு. இப்ப இன்ஃபியூஸ் சிக்கன் வாங்கிட்டு வரல? நான் டயட்ல இருக்கேன். இன்ஃபியூஸ் சிக்கன் தான் நாங்க சாப்பிடுவோம். இன்ஃபியூஸ் ஏன்னா அவங்க டயட்ல இருக்காங்க. இன்ஃபியூஸ் தானா? இன்ஃபியூஸ் சிக்கன் சாப்பிட்டாதான் அவங்களுக்கு உடம்பு குறையுமா? ஏன் கொள்ளு சாப்பிட்டா உடம்பு குறையாதா? என்னன்னு தெரியலையா? திருச்சியை நோக்கி தான் போயிட்டு இருக்கோம். அதுக்கு முன்னாடி நம்ம கிருஷ்ணர் கோயிலுக்கு போறோம், பார்க்க போறோம். நம்ம இப்ப வந்து இருக்கு அது வந்து இந்த ஆடுதுறைன்னு சொல்லிட்டு, ஆடுதுறை பக்கத்துல கோவிந்தபுரம்னு ஒரு ஏரியா அங்க இருக்கு. இங்க பாருங்க. இன்னத்துக்கு ஒரு மட்டன் பிரியாணி இருக்கும். அதை யாரு தூக்கி போட்டு டிக்கெட் ரத்தமா இருக்கும். கட்டப்பை இருக்குங்க. கட்டப்பை இருக்கு. ஜட்டி இருக்குல்ல, ஜட்டிக்குள்ள மாட்டிக்கலாம். இவன் ஜட்டியிலே குறியா இருக்கான். வா ஒரு நாள் மூக்கு வைக்கிறான் அந்த ஜட்டிய.
அவர்கிட்ட அந்த ஒரே ஒரு சட்டி தான் எடுத்து வந்துருக்காரு குளிக்கக்குள்ள. அதையே துவைச்சு காய போட்டு அதுலயே வளம் போட்டு அதுலயே வாழ்றதுக்கான ஒரு பிளான் பண்ணி வச்சிருக்கிறாரு. அதை நீ இப்படி காலி பண்ணி விட்டுறாத. ரத்த கலரை ஆயிட்டுதான் சட்டி ரத்த ஒவ்வொரு தடவையும் கழட்டும் போது இப்படியா பண்றது? அதெல்லாம் ஒரு சில பொருளை வச்சுதான் ஒரு சிலர் செய்யலாம். வெல்கம் டு கோயா விளாக்ஸ். வணக்கங்க. நம்ம இப்போ வந்து அழகான ஒரு டெம்பிளில் இருக்கோம். ஆமாம், ரொம்ப அழகான டெம்பிள் இருக்கும். கலர்ஃபுல்லாக அவ்வளோ சூப்பராக இருக்குது. கிருஷ்ணர் கோயில், கிருஷ்ணர் டெம்பிள், விட்டல் டெம்பிள்னு சொல்லுவாங்க. விட்டல் டெம்பிள். ஆமாம், ஆடுதுறை கோவிந்தபுரம் இடத்துல இந்த இடம் இருக்குது. சூப்பராக இருக்கும்னு சொன்னாங்க. வாங்க, கண்டிப்பாக நம்ம வந்து இதை ஃபுல்லாக எக்ஸ்ப்ளோர் பண்ணுவோம். நீங்கள் அழகாக இருக்கான், வாங்க பார்ப்போம். இந்த கோயிலை பார்த்தீங்கன்னா அவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குது. அப்படியே எல்லா கலரும் இருக்குது இந்த கோயில். தமிழ்நாட்டில் இந்த மாதிரியான ஒரு கோயில் எங்கேயுமே பார்க்கல. இந்த கோயில் மட்டும்தான் இருக்குன்னு நினைக்கிறேன் நான். ஆமாம், ஸ்ட்ரக்சரே அதோட ஸ்ட்ரக்சர். இது வந்து கிருஷ்ணர் டெம்பிள் இல்லைச்சி. அந்த இது வந்து ஃபுல்லாக நார்த் சைடு இப்படி தான் இருக்கும். அதுமாரி கட்டியிருக்காங்க. இந்த நார்த் சைடு போவையில் தெரிஞ்சிருக்கோம். நம்ம தமிழ்நாட்டை தான் தாண்டினது இல்லையா? தமிழ்நாட்டுக்குள்ளாரே தானே நம்ம சுற்றிட்டு கிடக்குறோம். அதனால அந்த பக்கம் போயிருந்தா தெரிஞ்சிருந்திருக்கோம். போவோம். அடுத்ததுலாம் அது அப்படிதான். நீங்க அடுத்தடுத்து நிறைய பார்க்கலாம். நாங்கள் இந்தியா முழுக்க ஃபுல்லாக ட்ராவல் பண்ண போகிறோம். கவனித்தீரா? பார்த்துட்டேன். வாங்க போ. இதுக்கப்புறம் என்ன பிரசாதம்? சோறு தானே முக்கியம் நம்மளுக்கு. என்ன கொடுக்குறாங்கன்னு தெரியல. ஏதாவது பிரசாதம் தராங்க. கொஞ்சம் தயிர் சாதம். கொஞ்சம் தயிர் சாதம். இங்கே வந்து இந்த கிருஷ்ணர் கோயிலில் வந்து தயிர் சாதம் தான் வந்துட்டு பிரசாதம். அது மட்டும் இல்லாமல் சாயந்தரம் வந்து மாறிக்கிட்டே இருக்கும். புளி சாதம், லெமன் சாதம்ட்டு மாறிக்கிட்டே இருக்கும். ஆனால் காலைல எப்போதுமே தயிர் சாதம் இருக்குமா. காலைல வந்தால் நீங்கள் இந்த தயிர் சாதத்தை நம்ம நல்லா சாப்பிடலாம். நல்லா இருக்கும் மக்களே. செம்மையாக இருக்கு. சூப்பராக இருக்கு. இந்த மிளகோட சேர்த்து சாப்பிடுங்க. இவன் ஒருத்தங்க மிளகா இங்கே உள்ள மாட்டுப்பால் தான் பண்ணுறாங்க நினைக்கிறேன். இங்க உள்ள மாட்டுப்பால். ஆமாம், இங்கே உள்ளது அதான் அருமையாக இருக்கு. அதான் ஏன்னா வந்து திக்கா இருக்கு. ஆடெல்லாம் அப்படியே இருக்கு பாருங்க. 1200 விதமான தேசிய பசுகள் இங்க இருக்கு. 1200 விதமான. போய் பார்ப்போமா? கண்டிப்பா போய் பார்ப்போம். என்னது போடு தகிட